ஓகே. திலீப், இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் டிசைனில் கொஞ்சம் இது பண்ணுறீங்க, டவுட்ஸ் இருக்குல்ல, டவுட் கிளியர் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து கிரிட் சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? யூஸ் பண்ணுறீங்களா? அந்த போர்க்காலம் வந்து போனது வந்து ஓகே. ஆமாம். ஓகே. உங்கள் டிசைனில் நீங்கள் வந்து எப்படிலாம் வந்து ஸ்பேசிங் வந்து எந்த பேசஸில் வந்து ஸ்பேசிங் வந்து பண்ணுறீங்க? எலமெண்ட் ஸ்பேசிங். ஐஃபோனுக்கு வந்து 16 சொல்லியிருக்காங்க, இது ஃபோனுக்கு வந்து 8 சொல்லியிருக்காங்க. எது சைடில் 2 சொல்லுவாங்க. இது காலமா? சென்டர் வந்து 20 இல்லை 30. ஓகே, அது ஓகே. ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து மேலே வந்து இந்த படத்தை பார் சிக்னல் அந்த இது ஸ்டேட்டஸ் பார் வரும், சைடில் வந்து பக்கப் பண்ணி வரும், கீழே வந்து சர்ச் பார், அதெல்லாம் எலமெண்ட்ஸ்லாம் கொடுப்பீங்களா? அதுக்கு இன்பிட்வீன் எலமெண்ட் அதுக்கு என்ன சைஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க, அதோட ஸ்பேசிங்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க, அது ஐடியா இல்லையா? அதை பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். சரியா? இப்போ வந்து அதை பற்றி தெரிஞ்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிரிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். கிரிட்ஸ் வந்து கிரிட்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஓகே, கிரிட்ஸ்ன்றது எதுனா வந்து அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா அது நம்மளுக்கு வந்து ஒரு கைடிங் பாத் மாதிரி வந்து ஒர்க் ஆகும். நம்மளுக்கு வந்து ஒரு கைட் பண்ணணும், எது வந்து எங்கே வரணும், என்னென்ன ஸ்பேசிங்கில் வரணும் வந்து கைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ கிரிட்ன்றது இப்போ நம்ம வந்து லேட்டஸ்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணுறது இல்லை. கிரிட்ஸ்ன்றது வந்து என்ன சொல்கிறது, ஆதி காலத்துலேருந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து டேவன்சி தெரியுங்களா? லியோன்சோவி டேவன்சி டிராயிங் பண்ணுவாங்க ஆர்டிஸ்ட், ஃபேமஸ் ஆர்டிஸ்ட். அவர்லேருந்துமே அந்த காலத்துல இதுவும் வந்து ஒன் டைப் ஆஃப் கிரிட்ஸ் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் 1950 ஏர்லி 1950 அந்த மாதிரி தான் வந்து அது வந்து கமர்ஷியலைஸ் ஆச்சு. ஐ மீன் வந்து மேண்டிட்டரி ஆச்சு. ஓகே, எல்லாருமே பரவலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம கிரிட்ஸ் யூஸ் பண்ணோம்னா கிரிட்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எது எங்கெங்க வரணும் நமக்கு ஒரு ஐடியா வரணும், அதனால நம்ம கிரிட் யூஸ் பண்ணுறோம். அதில் இப்போ நம்ம அதில் வந்து என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேஜ் லேஅவுட் ரெடி பண்ணலாம். அதை வச்சு பேஜ் லேஅவுட்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? பேஜ் லேஅவுட்னா இப்படி தான். பேஜ் லேஅவுட்னா ஒன்றுமே இல்லை, ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கங்க. நியூஸ் பேப்பரில் வந்து அலைன்மெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா எவ்வளோ பக்காவாக இருக்கும்னு? ஃபர்ஸ்ட் மேலே வந்து ஒரு கேப் விட்டு ஹெட்டிங் இருக்கும், அப்புறம் ஒரு காலமை வந்து 3ஆக பிரிச்சுருப்பாங்க, காலம் டு காலம் ஈவனா சைஸ் ஸ்பேசிங் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு டெம்ப்ளேட் சொல்லலாம். ஓகேவா? ரெடி பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு டெம்ப்ளேட்டா இதுதான் வந்து டெம்ப்ளேட். ஓகேவா? இங்கதான் சம்திங் ஏதோ பிக்சர் வரும், இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, சம்திங் இங்க ஏதோ ஒரு பிக்சர் வரும், இங்க ஒரு பிக்சர் வரும், இங்க வந்து டெக்ஸ்ட் வரும், ஹெட்லைன்ஸ் இங்க வரும். அந்த மாதிரி இது ஒரு பேஜ் லேஅவுட். ஓகேவா? பேஜ் லேஅவுட் பண்ணணும். ஓகே, பேஜ் லேஅவுட் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்? ஈஸியா வந்து விஷுவல் எலமெண்ட்ஸ் வந்து விஷுவலைஸ் பண்றதுக்கு, அதை வந்து ஈஸியா ஹையரிட்டி பண்றதுக்கும் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி டெம்ப்ளேட்ல நம்ம யூஸ் பண்ணோம்னா வந்து மோஸ்ட் அட்டென்ஷன் ஈஸியா வந்து கிராப் பண்ணலாம். ஓகேவா? இது ஒரு டெம்ப்ளேட். ஓகேவா? டெம்ப்ளேட்டுக்கு வந்து கிரிட் இருக்கு. இங்க பாருங்க, அழகா இதுவும் ஒரு டெம்ப்ளேட் தான். அழகா கிரிட் வச்சு யூஸ் பண்ணிருக்காங்களா? இப்போ வந்து இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட், இதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கா? அந்த கேப் எவ்வளவு ஈவனா இருக்கு? இங்கேயும் ஈவனா இருக்கு, இங்கேயும் ஈவனா இருக்கு. அந்த கேப்பை வந்து கட்டர் யூஸ் பண்ணி கேப்பிங் கொடுத்துருப்பாங்க. கட்டர்னா இதுல எது இங்க யூஸ் பண்ணிருக்காங்களா? ஒயிட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிருக்காங்களா? அதுதான் கட்டர். இப்போ வந்து ஒரு கிரிட்ன்றதுல வந்து 3 விஷயம் இருக்கும். காலம் இருக்கும், அப்புறம் வந்து மார்ஜின் இருக்கும், 2 பக்கமும் மார்ஜின் இருக்கும், அப்புறம் வந்து கட்டர் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த லேஅவுட் இருக்குல்ல, கிரிட் லேஅவுட் இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்கெலிட்டனாகவும் யூஸ் ஆகும். ஸ்கெலிட்டன் இன் சென்ஸ் வந்து ஒரு அவுட்டர் வியூவாகவும் யூஸ் ஆகும். எங்க எவ்வளவு ஸ்பேஸ் வரணும், எதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கணும், அது மாதிரி. ஸ்கெலிட்டன்னா என்ன சொல்றது, ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி. ஓகேவா? இப்போ கிரிட் இருக்கா, கிரிட்ல இருந்து 3 விஷயம் நான் சொன்னேன்னா, மார்ஜின், அப்புறம் என்ன சொன்னேன், காலம் சொன்னேன், கட்டர் இருக்கு. இதுதான் வந்து மார்ஜின். 2 பக்கமே நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? மார்ஜின்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, அது வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் மாதிரி, ரொம்ப அடைச்சிட்டு இருக்கு. ஓகேவா? அடைச்சிட்டு இருக்கும். அது இல்லாம வந்து அது அங்க சோஃபா வந்து
கிளாஸா ஜாயின் பண்ணி இதில் உட்காருங்க. நீங்க கொஞ்சம் அங்க யூஸ் பண்றீங்களா? அவங்க கொஞ்சம் வரட்டும், கிளாஸ் முடிச்சுட்டு ஆச்சு. ஓகேவா? கட்டர்ன்றது வந்து ஒரு ஒயிட் ஸ்பேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து காலம். காலம் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகே, காலம்னா இதுல எது காலம்? எது இதுவா? ஓகே, இதுதான் அந்த பிங்கிஷா இருக்குல்ல, இதுதான் காலம். ஓகே, அங்கதான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஆன்லைன்ல முடிஞ்சிருச்சு, நீங்க அப்படியே கூட உட்காந்து பாத்துக்கலாம், மேல அப்படி தெரியும். நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஆன்லைன்ல இருந்து எல்லாம் வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து கொஞ்சம் 9:20 எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாரி, 11:20 எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கட்டர். கட்டர் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்பேசிங் கோசம். அதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம், வந்து ஒரு ஸ்பேசிங் கால்குலேஷன் போது யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுல எது கட்டர்? 3 நம்பர், அது இது ப்ளூயிஷா இருக்கிற அதுதான் கட்டர். ஓகேவா? இது வந்து காலம், இது வந்து மார்ஜின். ஓகேவா? நான் சொன்னதான் இதுல எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்பேசிங் காலம் இவ்வளோ இருக்கணும், இந்த கட்டரில் இவ்வளோ இருக்கணும், மார்ஜின் ஸ்பேஸ் இவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸ்பேசிங் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டேன். அது எந்த கைட்லைன்ஸ் படி அந்த ஸ்பேசிங் இருக்கணும், ஏதாவது ஐடியா இருக்கா? 20-30 என்ன 20-30? அதான் அது ஏன் அங்கே 20-30 இருக்கணும்? எதனால அங்கே 20-30 இருக்கணும் சொன்னாங்களா? எதனால, என்ன ரீசன்? ஓகே, அதுக்கு ஒரு கைட்லைன் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம டிசைன் பண்ணுற நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, எல்லாருக்குமே சரி, டிசைன் பண்ணுற ஸ்டார்டிங் ஸ்டேஜில் டிசைன் பண்ணுவோம். இப்போ பட்டன் ரெடி பண்ணோம்னா நம்ம வந்து பட்டன் ரெடி பண்ணுறோம், ஆனால் நமக்கு வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்காது. இந்த சைஸில் தான் பட்டன் இருக்கணும், இந்த சைஸில் தான் வந்து லெட்டர், பட்டனுக்குள்ள லெட்டர் இருக்கணும், பேடிங் வந்து இவ்வளோ சைஸில் தான் இருக்கணும். அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறது தான் இது, இந்த செஷன் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் சொன்ன ஸ்பேசிங் எல்லாமே சொன்னேன். அது எந்த கைட்லைன்ஸ் படி அந்த ஸ்பேசிங் கொடுக்குறோம்ன்றனா, அது என்ன சொல்லுவோம், 8 பாயிண்ட் கிரிட் சிஸ்டம் ஆர் 8 பாயிண்ட் ஸ்பேசிங் சிஸ்டம், எப்படி வேணா சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த சிஸ்டம்ல தான் வந்து இந்த ஸ்பேசிங்கை வந்து நம்ம அலைன் பண்ணணும். ஓகேவா? இப்போ 8 பாயிண்ட் கிரிட் சிஸ்டம்னா வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. 8 டேபிள் இருக்குல்ல, 8 டேபிள். ஆமா, அந்த 8 டேபிள், அந்த 8 டேபிள் வைஸ் வந்து நம்ம ஸ்பேசிங் சரி, ஸ்பேசிங், டெக்ஸ்ட், அப்புறம் வந்து அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்றோம்ல, அதுதான் வந்து 8 பாயிண்ட் சிஸ்டம். ஓகேவா? நம்ம ஏன் பர்டிகுலரா 8 யூஸ் பண்ணலாம், நடுவில் 4 யூஸ் பண்ணலாம், இல்லை 12 யூஸ் பண்ணலாம். ஏன் நம்ம வந்து பர்டிகுலரா 8 யூஸ் பண்ணணும்? யாராவது சொல்லுங்க. அவர் பேர் என்னது? போனை கொஞ்சம் இது கொஞ்சம் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா வந்து டிசைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரியா? ஏன் நம்ம 8 பர்டிகுலரா இதுக்கு 8 யூஸ் பண்றோம்? கன்சிஸ்டன்சி, டேபிள் வைஸ் யூஸ் பண்றோம். ஏன்னா வந்து ஒரு ஈஸியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நம்மளுக்கு, ஸ்பேசிங்லயும் சரி, எல்லாத்துலயுமே சரி. இது நம்மளுக்குன்னு இல்லை, டெவலப்பருக்குமே வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா, டெவலப்பருக்குமே அவன் டெவலப் பண்ற டைம் கம்மியாகவும், அவனுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும், நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்து செலக்ட் ஆகிறது ரொம்ப ஈஸி, பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா? நம்ம ப்ரோக்ராம் புக்ல பண்ணுவோம் தெரியுமா, இதுல வந்து 16 இருக்கும், இந்த பக்கம் 14 இருக்கும், இந்த பக்கம் வந்து 28 வச்சுக்கோம். அந்த மாதிரி பண்ணா டெவலப்பர் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து இப்போ கேல்குலேட் பண்ணுவான். அதுக்கு நம்ம வந்து அவங்க நம்மகிட்ட கேட்கறானா, இது வந்து 8 பாயிண்ட்னு சொல்லிட்டுனா, அவன் 8 × 8 8 + 8 அவன் கேல்குலேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஓகேவா?